ஆல்ரெடி இந்த வீடியோ நம்ம அப்கமிங் மூவி ஸ்பைடர்மேன் இன்டு தி ஸ்பைடர்வர்ஸ் மூவிலேருந்து நம்ம இந்தியன் வெர்ஷன் ஸ்பைடர்மேன், அதாவது வந்து இந்தியன் வேரியண்ட். இப்போ நீங்கள் ட்ரைலர் பார்த்தீங்கன்னா அதில் தெரிஞ்சிருக்கும் அந்த இந்தியன் வேரியண்ட் ஒரு ஸ்பைடர்மேன் இருக்கும். அதோட மாஸ்க் தான் நம்ம செய்ய போகிறோம். காமிக்கில் அந்த பேர் வந்து பவித்ரு பிரபாகரன் இருக்கும். அதாவது பீட்டர் பார்க்கர் இருக்குல்ல, அந்த இந்தியன் வெர்ஷன் வந்து பவித்ரு பிரபாகரன் சொல்லி ஒரு பேர் இருக்கும். ஆல்ரெடி அந்த ஸ்பைடர்மேனோட மாஸ்க் தான் நம்ம இந்த இதில் செய்ய போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் மெயினாக வந்து இந்த வீடியோ வந்து 500 லைக்ஸ் போயிடுச்சுன்னா நம்ம வந்து ஆக்சுவல் ஸ்பைடர்மேன் மாஸ்க் செய்யலாம். அதை வச்சு அந்த பிளிங்கிங் ஐஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட மாஸ்க் செய்யலாம். மறக்காமல் 500 லைக்ஸ் இந்த வீடியோ போட்டுருங்க. ஆல்ரைட், வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாஸ்க் வந்து பேசிக் ஷேப்பாக நம்ம 3D மாடலிங் சாஃப்ட்வேரில் வச்சு நம்ம இதை மாடல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது பெப்பர்க்யூரா சாஃப்ட்வேரில் எடுத்துன்னு போயிட்டு இதை நம்ம டெம்ப்ளேட்டாக ரெடி பண்ணிக்கலாம். இந்த டெம்ப்ளேட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுங்களே போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த டெம்ப்ளேட்டை வந்து நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மக்கிட்ட இந்த மாதிரி 4 பேஜஸ் பிரிண்ட் இருக்குது. இந்த பிரிண்ட் வந்து நம்ம இந்த கார்னர் தெரியுது பார்த்தீங்களா, இந்த கார்னர்லாம் நம்ம ட்ரிம் பண்ணிட்டு இதை நம்ம ஒட்ட வச்சிடலாம். ஒயிட் க்ளூ யூஸ் பண்ணி நம்ம ஒட்ட வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த பேப்பர் வந்து இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டில் நம்ம ஒட்டிடலாம். நம்மகிட்ட இந்த போர்டு இல்லைனா நார்மல் சார்ட் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே கூட இதை ஒட்டி நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா பேப்பர் கொஞ்சம் தின்னாக இருக்கும், இந்த போர்டு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணுறோம் இதை. ஆல்ரெடி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டின இந்த போர்டு வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சிசர் வச்சு இது கட் பண்ணிடலாம். ஆல்ரெடி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இதை கட் பண்ணியாச்சு. கட் பண்ணது வந்து இந்த ஷேப்பில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதை நல்லா பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்பர்ஸ் இருக்கும். இது வந்து 37 இருக்குது, இதுலேயும் ஆப்போசிட்லேயும் 37 இருக்குது. அப்புறம் 33 இருக்குது, இதுலேயும் ஆப்போசிட்லேயும் 33 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த லைன்ஸ் இருக்குது, இந்த லைன் தெரியுது பார்த்தீங்களா, இந்த லைனை வந்து நம்ம அதை வச்சு இந்த மவுண்டெயின் லைன்னு சொல்லுவாங்க, அது நம்ம இந்த மாதிரி மடிக்கணும். பெண்ணால் ஒரு லைனை போட்டுக்கலாம். லைன் போட்டால் நம்மளுக்கு ஈஸியாக அந்த பெண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பெண்ட் பண்ணது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேப்பை வச்சு ஒட்டிருப்போம் டெம்பரரியாக. அதுக்கப்புறமா நம்ம இது பேப்பர் அண்டு க்ளூவை மிக்ஸ் பண்ணி இது மேலே நம்ம அப்ளை பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இது மேலே நம்ம டேப் ஒட்டியாச்சு. அந்த நம்பர் எப்படி இருக்கோ அந்த லைன் பண்ணி நம்ம டேப் ஒட்டியாச்சு. இதுக்கு மேலே நம்ம அந்த பேப்பர் அண்டு க்ளூவை மிக்ஸ் பண்ணி இது மேலே நம்ம ஒட்டிடலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்காக தான். அவ்வளோ நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டெடியாக இருக்குது. இப்போ நம்ம அந்த ஐ சாக்கெட்டை கட் பண்ணிடலாம். ஆல்ரைட், இப்போது நம்மக்கிட்ட சிமெண்ட் இருக்குது. அப்புறம் இந்த ஒயிட் க்ளூவை யூஸ் பண்ணி அந்த சின்ன சின்ன கேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா மாஸ்கில், அப்புறம் சின்ன சின்ன டென்ட்டெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம இந்த சிமெண்ட்டால் நம்ம ஃபில் பண்ணிடலாம். சிமெண்ட் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இது மேலே நம்ம ஒயிட் க்ளூ யூஸ் பண்ணி ரெட் கலர் கிளாத்தை இது மேலே நம்ம ஒட்ட போகிறோம். அந்த கண்ணோட லென்ஸ்க்காக இந்த மாதிரி ஷீட்டும் அப்புறம் இந்த மாதிரி ஒரு கிரில் மாதிரி இருக்கிற ஒரு மெட்டீரியலை யூஸ் பண்ணுறேன். இது நார்மல் ஹார்ட்வேர் கடையில் கிடைக்கும்னு நினைக்கிறேன், அங்கே தான் போய் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் அந்த எட்ஜஸ்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், அதனால நான் இது மேலே வந்து ஃபோம் கிளேவை யூஸ் பண்ணியிருக்கேன். அதாச்சும் கொஞ்சம் செக்யூராக இருக்கும் அதனால். அப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம ஹார்ட் க்ளூவை யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய லென்ஸ் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி இப்போ நம்ம பெயிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இது மேலே வந்து நம்ம மாஸ்கிங் பண்ணோம் இல்லையா அந்த லைன்ஸ்க்காக, அதனால் நம்ம டேப் வந்து இது மாதிரி ஸ்ட்ரிப் மாதிரி நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ண டேப் வந்து இது மேலே நம்ம அந்த ஸ்பைடர் வெப் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அதாச்சும் மாஸ்கில் எப்படி அந்த டெக்ஸ்சர் இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ண போகிறோம். கொஞ்சம் டார்க்காக இந்த மேலே நம்ம பெயிண்ட் அப்ளை பண்ண போகிறோம். அப்புறம் இந்த டேப்பு எடுத்து பார்த்தா அதில் வந்து நம்ம ஆக்சுவல் அந்த டெக்ஸ்சர் மாதிரி வரும் அப்படின்னு நம்புகிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அப்புறம் இந்த மேலே வந்து நம்ம இந்த பட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம இது மேலே வந்து இந்த ரெட் கலர் டாட் தரலாம். அப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். ஆல்ரைட், இப்போ நம்ம இந்த டேப்பை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அண்ட் ஃபைனலி இதில் இருக்கிற மற்ற கலர் எல்லாத்தையும் நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம். அந்த மாஸ்கில் இருக்கிற மாதிரி எல்லா பெயிண்ட்டையும் நம்ம அதை வச்சு ப்ளூ அண்டு ஒயிட் தான் பேலன்ஸ் இருக்குது, அதில் எல்லாத்தையும் நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம மாஸ்க் ரெடி ஆச்சு. என்ஜாய் தி ஃபைனல் அவுட். ஆல்ரெடி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்க் கிட்ட வந்து 2 கிளாத் இருக்கும். அது ஏன்னா இந்த மாஸ்க் கட்டுறதுக்காக நான் அந்த கிளாத்தை நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். ஏன்னா நம்ம இந்தியன் ஸ்டைல் மாஸ்க் செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் இந்தியன் ஸ்டைல்லையே நம்ம இதை கட்டலாம்.
பர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருக்குது. Spiderman, come out to play. இதே போன்ற DIY அண்ட் அவுட்லெட் வீடியோஸ்க்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அந்த க்ரீன் காப்லின் மாஸ்க் எப்படி செஞ்சேன்னு சொல்லி இங்கே மேலே லிங்க் இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரைட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.